குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.3ல 5th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபாலோயிங் செட்ஸ். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய செட்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா கணங்களுக்கு சமச்சீர் வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு செட்டுடைய சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்கன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P minus Q யூனியன் Q minus P. முதல்ல ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடணும். அதையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதாவது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து எழுதுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா P டிஃப்ரென்ஸ் Q. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா P மைனஸ் Qவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ P மைனஸ் Qனா என்ன பண்ணுறோம், P வேல்யூ எடுத்து எழுதிட்டு மைனஸ் Q வேல்யூ. டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. என்ன பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது, அடுத்தது 5 காமனாக இருக்குது, அடுத்தது 11 காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மைனஸுக்கு முன்னாடி என்ன செட் இருக்குதோ அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும் அடுத்து எழுதுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா P மைனஸ் Q. ஸோ அப்போ P மைனஸ் Qவுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2,7. அடுத்தது பார்த்தீங்கன்னா Q மைனஸ் P. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா Q வேல்யூ, இப்போ Qனா ஃபஸ்ட்டு Q வேல்யூ தான் இங்கே ஃபஸ்ட் எடுத்து எழுதணும், மைனஸ் P வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதுலேயும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுறோம். ஸோ 3, அடுத்தது 5, அடுத்தது பார்த்தீங்கன்னா 11. ஸோ எந்த வேல்யூ மட்டும் அடுத்து எழுதணும், மைனஸுக்கு பின்னாடி இருக்கிறத விட்டுறணும், மைனஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை மட்டும் அடுத்து எழுதணும். ஸோ அப்போ Q மைனஸ் Pயோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போது ஃபார்முலா படி என்ன பண்ணணும், P minus Q உடைய ஆன்சர் that is 2,7 யூனியன் Q minus P உடைய ஆன்சர். சாரி, இந்த மாதிரி ப்ராக்கெட் போடக்கூடாது, செட் ப்ராக்கெட் தான் போடணும். ஸோ 1 இதை ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். ஸோ அப்போ எப்போவுமே சேர்த்தெடுத்து எழுதும்போது ஆர்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது ஒன்று அசெண்டிங் ஆர்டர் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை. யூனியன்னா என்ன பண்ணணும், அதாவது சேர்ப்புனா எல்லாத்தையும் சேர்த்தெடுத்து எழுதணும். ஸோ அப்போது 1,2,7. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கொண்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த கொஸ்டினில் 2 சப்டிவிஷன் இருக்குது. இந்த கான்செப்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாக சம்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி இன்னுமே நல்லா புரியும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.